So good evening students. Today we will see the current affairs analysis dated from 17th December 2024. The first article related to the UNCCD, United Nations Convention on Compact Desertification. இப்போ சவுதி அரேபியாவில் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு நம்ம படித்தோம். ஸோ அது வந்து எந்த ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸும் அவங்க முடிவெடுக்கலை அப்படின்றது அதையும் குறையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29 ஹேப்பன். அது மாதிரி சிபிடியோட மீட்டிங் நடந்துச்சு. அது மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ சவுத் கொரியாவில் இட் ஹேப்பன்ட். திஸ் ஹேப்பன்ட் இன் கொலம்பியா. திஸ் ஹேப்பன்ட் இன் அசர்பைஜான். ஸோ எந்த முடிவுகளுமே எட்டப்படாத ஆர்கனைசேஷன்ஸாக இது இருக்குது. அது கூடவே இதுவும் சேர்ந்துருக்கு. எந்த அக்ரிமெண்ட்ஸும் இந்த வாட்டி எடுக்கலை. ஸோ இவ்வளோ மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ யூஎன்சிசிடியை பொறுத்தவரை 1994 it was started and came into existence in 1996. Okay, so it's a legally binding. இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் லீகலி பைண்டிங். அப்புறம் every 2 years biennially the meeting will be held. அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மீட்டிங் நடக்கும். ஸோ இப்போ நடந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 16, ஐ ஹோப் ஸோ 16 தான். 16. ஓகே, இது சவுதி அரேபியாவில் கண்டக்ட் பண்ணாங்க இந்த மீட்டிங். நோ ரெசல்யூஷன்ஸ் ஆர் டேக்கன். ஸோ இதில் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து அதிகமாக இது ஆக்சுவலாக இதோட அப்ஜெக்டிவ் என்னது? அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன், த கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனில் சாரி. ஸோ ட்ராட் டெசர்டிஃபிகேஷன், காம்பேக்டிங் டெசர்டிஃபிகேஷன், அப்புறம் அதில் வரக்கூடிய ட்ராட்ஸ் அதை வந்து தடுக்கிறது. இம்பேக்ட் டியூ டு டெசர்டிஃபிகேஷன், ட்ராட்ஸ் இம்பேக்டை தடுக்கிறது. ஸோ ட்ராட்ஸ்னால் வரக்கூடிய விளைவுகளையும் தடுக்குது. ஸோ இதான் அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து சிவியர் ட்ராட்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. அது ரீசெண்டாக நம்ம மழை இல்லாதது அங்கே ரீசன்ட் பார்த்தோம். ப்ளஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்கில் எடுக்க முடிவுகள் தட் இஸ் ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸில் போகணும். தெர் இஸ் நோ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் நீடட். அவங்க அதுக்கு ஒத்துக்கல. ஆஃப்ரிக்கன் நேஷன் புஷ்டு ஃபார் லீகலி பைண்டிங். மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க இதில்? 196 plus European Union. 197 members are there. சரியா? Countries 196 plus European Union. Okay. So இதான் இங்கே நியூஸ். சரியா? இப்போ இருக்கக்கூடிய குளோபல் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது எதுவுமே நடைமுறைக்கு வரல. அது ஒன்று. அப்புறம் ஹியூமன் இன்டியூஸ்ட் ட்ராட்ஸ் இதனால் வரக்கூடிய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். அதனால் நிறைய நிலங்கள் வந்து ட்ராட்டட் லேண்டாக மாறி இருக்குது. இப்போ ட்ராட்டட் லேண்டாக போகுது அப்படின்றப்போ 300 பில்லியனுக்கான இதில் டிமாண்ட் பண்ணாங்க பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில். சாரி, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29ல் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய தேவைகள் 300 பில்லியன் per year வேணும் அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லப்படுது. ஸோ ட்ராட்ஸை வந்து ஸோ இது ரெண்டுமே யூஎன்சிசிடியும் யூஎன்எஃப்சிசியும் சேர்ந்து தான் பயணிக்கும். ஏன்னா இது கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட், ரெண்டுமே லிங்க்டு. சரியா? அது சேர்ந்து தான் பயணிக்கும். அப்போ இது ரெண்டோட எஃபெக்டும் ரெண்டையுமே பெனிஃபிட் பண்ணும். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் த திங். The human population will get affected. 75% of the global population will get affected if we are not doing any measures. Yeah? So that's about this part. The next, La Nina. இது அடுத்த bad news for Africa. La Ninaன்றது, what is La Nina?
reversal of El Nino. So normal circumstances there is a pressure gradient, pressure difference between two places. அதில் தான் இது occur ஆகிறது. நார்மலாகவே உங்களுக்கு equator area is a hot area. So equator area இருக்கக்கூடிய water will be hot water. So moving east to west தான் மூவ் ஆகும். சரியா? So it is called as south equatorial current. This will be called as north equatorial current. Current அப்படின்றது water movement current அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வார்ம் கரண்ட். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த பக்கம் சவுத் அமெரிக்கா, நீங்கள் சவுத் அமெரிக்காவும் இடப்பட்ட பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சதர்ன் பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச், ப்ரெஷர் கிரேடியன்ட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால, ப்ரெஷர் கிரேடியன்ட்னால இல்லை, யூ கேன் டேக் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா தெர் இஸ் அ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய தண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும். அதனால தான் இங்கேயும் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தண்ணி எப்போவுமே அந்த பக்கம் தண்ணி அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். வென் யூ டேக் த என்டையர் குளோபை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வாட்டர் வந்து இங்கே இருந்தால் இங்கே மூவ் ஆகும். தேர் வில் பி கவுண்டர் கிளாக் வைஸ் வாட்டர் ஆல்சோ டு பேலன்ஸ். எல்லா தண்ணியும் ஒரே சைடு போகாமல் இருக்குது, கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு கவுண்டர் கிளாக் வைஸ் கரண்ட்டும் இந்த பக்கம் வரும். இட் நாட் பிகாஸ் ஆஃப் விண்ட். அப்போது இங்கேருந்து இங்கே தண்ணி அங்கே போகுது. இப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் எல்லாமே இங்கே மூவ் ஆகும். ஸோ இட் வில் கிரியேட் லோ ப்ரெஷர் ஹியர். லோ ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்குன்னா கன்வெக்ஷன் ப்ராசஸ் வில் பி வெரி ஹெவி. ஹீட் அதிகமாக இருந்தால் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். கன்வெக்ஷன் ப்ராசஸ் அதிகமாக இருந்தால் யூ ஹாவ் கிளவுட்ஸ் அண்ட் ரெயின்ஃபால் இன் திஸ் ஏரியா. அட் த சேம் டைம் இது வந்து விழக்கூடிய தட் இஸ் ஹை ப்ரெஷர் ஏரியா. இது ரெண்டு, இது கிளைமேட்டிக்கில் வரக்கூடியது. அட் த சேம் டைம் ஓஷியானிக் வாட்டர் மூமெண்ட்ஸில் இந்த வார்ம் வாட்டர் வந்து இப்படி மூவ் ஆகும். அப்போது இட் வில் கிரியேட் வார்ம் கண்டிஷன் இன் திஸ் ஏரியா அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் இன் திஸ் ஏரியா. அட் த சேம் டைம் இங்கே போகக்கூடிய கோல்டு வாட்டர் இங்கே சவுத் அமெரிக்காவில் பட்டு மேலே வரும். ஏன்னா இங்கே காலியாகும்போது கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டரும் வந்து மேலே வரும், ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய தண்ணி அங்கே மேலே வரும். அப்போது தட் இஸ் அ நியூட்ரியன் ரிச் வாட்டர். ஏன்னா அடியில் இருக்கக்கூடிய தண்ணி மேலே வருதுனால நியூட்ரியன் ரிச். ஸோ இங்கே மழை இருக்காது, இட்ஸ் அ கோல்டு வாட்டர். கோல்டு இருந்தாலே கன்வெக்ஷன் இருக்கா, ஸோ இந்த சைடு மழை இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக தேர் வில் பி ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பகுதியில். திஸ் இஸ் அ நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். வென் தேர் இஸ் அன் எல் நினோ அக்கர் ஆகும்போது இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்னால வீக் ஆகும். 4 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் இப்போ அடிக்கடி நடக்குது. முன்னாடி 4 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி தான் வரும். கிளைமேட்டிக்கல் தட் இஸ் ஐடிசி செட். தோஸ் ஹூ நோ அதை படிச்சுக்கோங்க. இந்த கன்வர்ஜென்ஸுக்கு பேர் தான் ஐடிசி செட். நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வந்தும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வந்து கன்வர்ஜ் ஆகுறது. அப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வந்து வீக்கனிங் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தண்ணி அந்த பக்கம் போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்ம் வாட்டர் வில் ஸ்டே ஹியர். அது மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ் கரண்ட் ஒன்று வரும்னு சொன்னேன். ஸோ அந்த கரண்ட் வந்துட்டு தான் இருக்கும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஹீட் வாட்டர் இங்கே வரும். புரியுதா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹீட் வாட்டர் இங்கே வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்கே கோல்டாக மாறும். ஏன்னா அப்வெல்லிங் இங்கே நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹீட் வாட்டர் இங்கே போகலை. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த இடம் ஹீட்டாக இருக்கும். ஸோ கன்வெக்ஷன் ப்ராசஸ் இங்கே லோ ப்ரெஷர், ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் ஹியர். இங்கே ஹை ப்ரெஷர், இங்கே க்ளவுட்ஸ் இருக்காது, மழை இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் அஃபெக்ட் ஆஃப் சவுத் லைக் ஆஸ்திரேலியாவில் மழை இருக்காது. மழை எங்கே இருக்க வேணாமா, டெசர்ட் ஏரியா, தீஸ் ஆர் த டெசர்ட் ஏரியாஸ். அங்கே அதிகமாக மழை இருக்கும், அங்கே பெரிய சேதத்தை உருவாக்கும். அதே மாதிரி லானினா அப்படின்றது இதோட ரிவர்சல், திருப்பி நார்மல் சுச்சுவேஷனுக்கு வர்றது. அது நார்மல் இல்லை, எபோவ் நார்மல். நார்மல்னா நான் உங்களுக்கு நார்மலாக மழை பெய்யும். எபோவ் நார்மல் எல் நினோ முடிஞ்சதுக்கு பிறகு லானினா அக்கர் ஆகும். புரியுதா? இந்த ஃபில்லிங் ஆஃப் வார்ம் வாட்டருக்கு பேர் தான் எல் நினோன்னு பேர். அதே இது திருப்பியும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வந்து எனர்ஜெட்டிக்காக மாறும்போது, ஸ்ட்ராங்கராக மாறும்போது இட் வில் டேக் தி வார்ம் வாட்டர் ஃப்ரம் இயர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வார்மாக ஃபில் ஆகும், இங்கே கோல்டு வாட்டர் ஃபில் ஆகும். இந்த கோல்டு வாட்டர் திருப்பி ஃபில் ஆகுறது பேர் தான் அந்த லானினா. இட்ஸ் அ ட்ரைபல் லாங்குவேஜ் லானினா அப்படின்றது. ஃபில்லிங் ஆஃப் கோல்டு வாட்டர் அகெயின். இதே இது
இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இந்தியாவுக்கு we have this சம்மர் சீசன் முடிஞ்சு you have this இக்குவேட்டருக்கு மேலே இருக்க கீழே இருக்கா இந்தியா? நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது இந்தியா. அப்போது நம்ம ஐடி சீசன் சம்மர் சீசனில் உங்களோட இன்டர்ட்ராபியல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் இங்கே இருக்கும். அது ஜியாகிரஃபி படித்தவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு இப்போ நான் விளக்க முடியாது. ஸோ இப்போ இங்கேருந்து போகக்கூடிய சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இங்கேருந்து போய் when it turns ஏன்னா இக்குவேட்டரை தாண்டி மேலே போகும். அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிராஸ் ஆகும்போது இட் வில் டேர்ன் திஸ் சைட், தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன். ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்போ உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ட்ரேட் இருந்தால் தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும். ஏன்னா கன்வர்ஜன்ஸ் இங்கே தான் நடக்கும், இந்த கன்வர்ஜன்ஸ். அப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வீக்கனிங் ஆகும்போது உங்களுக்கு மழை இருக்காது, சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ மான்சூன் மழை பெய்கிற தெரியும்ல, ஹிமாலயாஸ் அண்ட் த ஓரோகிராஃபிக் எஃபெக்ட் ரெயின்ஃபால். டோன்ட் நோ. ஓகே, ஸோ ஜியாகிரஃபி படித்தவங்க புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க எல்லினா லானினா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட் வில் இம்பேக்ட். எல்லினா அக்கர் ஆகும்போது உங்களுக்கு மழை இருக்காது. அட் த சேம் டைம் லானினா அக்கர் ஆகும்போது எபோவ் த நார்மல், திருப்பி இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸோ யூ வில் கெட் மோர் ரெயின்ஃபால். இப்போ எதனால் நியூஸில் வந்திருக்குன்னா, ஆக்சுவலாக ப்ரெடிக்டட் 2024 லானினா அக்கர் ஆகும் அப்படின்றது. லானினா அக்கர் ஆகணும்னா கண்டிஷன் என்னது, இங்கே கோல்டு வாட்டர் ஃபில் ஆகணும். -0.5 டிகிரி செல்சியஸ் இருந்தால் மட்டும்தான் லானினா அப்படின்றத இது வரைக்கும் கணக்கில் வச்சுருக்காங்க. அது எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்றதெல்லாம் நோ நீட் டு ஸ்டடி, அது தேவையில்லை, அது நமக்கு வேணாம். தெர் இஸ் அன் இன்டெக்ஸ். இந்த சீ வாட்டர் வந்து கோல்டாக மாறணும் இந்த ஏரியா. அது வந்து 0.3 தான் வந்திருக்கு. அப்போது லானினா இன்னும் அக்கர் ஆகலை அப்படின்றத சொல்ல. எல்லினா முடிஞ்சிருச்சு, லானினா வந்து ரொம்ப வீக்கனிங்காக இருக்குது. 2025 தான் ஒரிஜினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினேட் ஆகாமலே உங்களுக்கு பயங்கரமாக சேஞ்ச் இருக்குது, கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ். எல்லினா இனி லானினா ஒரிஜினேட் ஆச்சுன்னா ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் அடுத்த வருஷம் அதிக அளவில் இருக்குன்றாங்க. இந்த இடம் மட்டும் எனக்கு கம்மியாகவே இருந்துச்சு, இல்லை அதை விட அதிகமாக இருக்குன்றாங்க. எல்லினா டைம்ல நமக்கு எல்லினா அப்போயே வீக்கனிங் ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல ஜூலையிலே ஒரிஜினேட் ஆகும் லானினா, நான் ஒரிஜினேட் ஆகலை. ஆக்சுவலாக வீக்கனிங்கில் இருக்குது. அது 0.5க்கு போயிருச்சுன்னா தே வில் கன்சிடர். 0.3ல இருக்குது. இப்போ லானினாவோட தொடக்க நிலை, சரியா? எல்லினோ போயிருச்சு. அப்போ யூ வில் கெட் மோர் ரெயின்ஃபால் இன் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன். கெட் ரெடி ஃபார் த மான்சூன் again. Okay, so that's about the article. Now we will move on to the next article. SLINEX, ஸ்ரீலங்கா இந்தியாவோட நேவல் எக்ஸசைஸ். இது வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க விசாகப்பட்டினமில். அதில் 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும், ஒரு 18ஆம் தேதி ஒரு ஹார்பர் இது பண்ண, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நேவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் இன்னொரு நியூஸ் இருக்குது, என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா கேம் டு இந்தியா. ஸோ இது வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டி ஹெல்ப் பண்ணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஹியூமனிடேரியன், அப்புறம் டெரரிஸ்ட், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். ஓகே, த நெக்ஸ்ட் 4th ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஹிடன் கிரீன் வாஷிங் இன் தி இந்தியன் ரயில்வேஸ். கிரீன் வாஷிங்னா என்னன்னு தெரியும்ல? ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டா? தட் இஸ் கிரீன். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, இல்லைனா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான், நல்லா கிளியராக தெரிஞ்சது. பைன்னு கொடுப்பாங்க நீங்கள் பெரிய பெரிய துணி கடைகளுக்கு போகும்போது, இல்லைனா நீங்கள் ஷாப்புக்கெல்லாம் போகும்போது ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு கொடுக்குறாங்க. அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்ன, பயோடிகிரேடபிள் பேக்ஸாக இருக்கணும். சாக்கு பை, இந்த மாதிரியான விஷயங்கள், நீங்கள் மீண்டும் மஞ்சப்பை, இதெல்லாமே மக்கி போகக்கூடிய பொருட்களில் உருவாக்கப்பட்டது. ஸோ இதை இப்போ நீங்கள் கப்பு வந்துச்சு, பேப்பர் கப்பு முன்னாடி வந்துச்சு. பேப்பர் கப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுக்கான ரீசனே வந்து பிளாஸ்டிக்ஸை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அந்த பேப்பர் கப்பே மிகப்பெரிய கொடுமையாக மாறுச்சு. எப்போது அதுக்கு மேலே மெழுகு தேய்க்க ஆரம்பித்தாங்க. அது வந்து இட்ஸ் நோய்களை உருவாக்கக்கூடிய கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஈகோ ஃப்ரெண்ட்லின்ற பேரில் பொய்கள் இல்லை, ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு நம்ம நம்ப வைக்கிறது. இன்றைக்கி நம்ம க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதெல்லாம் நம்ம வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு நம்பிட்டு இருக்கோம். கரெக்ட் தான், வண்டி ஈகோ ஃப்ரெண்ட்லி தான்.
ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ இட்ஸ் அ க்ரீன் வாஷிங் தான் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கரண்ட் எங்கேருந்து தயாரிக்கிறாங்க, க்ரீன் எனர்ஜிலேருந்து தயாரிக்கல, கோல் பேஸில். அப்போ நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணாலும் இட்ஸ் நாட் அன் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஆல்ரெடி வி ஆர் பொல்யூட்டிங் மோர். கரெக்ட் தான். நான் டீசலை விட அதிகமான பொல்யூஷன் கரண்ட் தயாரிக்கிறது நம்ம பயன்படுத்துகிறோம். கரெக்டா இல்லையா? கோல் எரிக்கிறது மூலமாக இட்ஸ் அ கார்சினோஜெனிக் ஏஜென்ட் ஆல்சோ. தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய சல்ஃபர். ஸோ இதெல்லாமே டேஞ்சரஸ். புரியுதா? அப்போது க்ரீன் வாஷிங்ன்றது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருப்பாங்க, ஆனால் அது ஈகோ ஃப்ரெண்ட்லியில் தயாரிக்கப்பட்டதாக இருக்காது, அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. உங்களை அதை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு உங்களை அதிகமான ரேட்டுக்கு விற்க வச்சு வாங்க வச்சு ஏமாத்துறது தான் க்ரீன் வாஷிங். அதே மாதிரி ரயில்வேயும் பண்ணுது. இந்தியன் ரயில்வேயும் க்ரீன் வாஷிங் டெக்னாலஜியில் இருக்காங்க மறைமுகமானது தான் இந்த எடிட்டோரியல் பேஜோட அர்த்தம். ஸோ ஹிடன் காஸ்ட் ஆஃப் க்ரீன் வாஷிங். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீசல் லோக்கோமேட்டிவ் சேம். நான் இப்போ ஈவி சொன்னேன்ல, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம வந்து க்ரீன் எனர்ஜி க்ரீனுக்கு நோக்கி மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவில் அதிகமான ரயில் வழித்தடங்கள் எல்லாமே டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ்லேருந்து இன்றைக்கி எலக்ட்ரிக்கு மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை டு நாகர்கோவில் இல்லைன்னா கன்னியாகுமரி வந்து உங்களுக்கு திருநெல்வேலியாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு உள்ள ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருச்செந்தூர், இதெல்லாமே வந்து எலக்ட்ரிக் பாஸாக மாற்றிட்டாங்க. இப்போ உங்களுக்கு டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் கிடையாது. டீசல்னால் புரியுதா? அச்சா, ஃபியூவலில் ரன் பண்ணக்கூடிய ஃபாசில் ஃபியூவல்ஸில் தெரியும். அப்போ தெரியாத மாதிரி இது பண்ணீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ புகை வந்து கம்மி, புகை 0. ஆனால் இந்த எலக்ட்ரிக் எங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்றதான் கொஸ்டின் மார்க். அதையும் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நிறைய டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் வந்து மற்ற நாடுகளுக்கு செகண்ட் ஹேண்டுக்கு விற்றுட்ருக்கோம். ஆஃப்ரிக்கா இஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போ ஆஃப்ரிக்கா ரயில்வே நெட்வொர்க்குக்கு கிட்டத்தட்ட 6 ப்ராட் கேஜ் டீசல், அதை வந்து நம்ம 6 ஹேண்டில், அது என்ன அப்படின்னா டீசலை எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அது ஒன்று. அது மாதிரி டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் இந்தியாவில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம 100% எலக்ட்ரிஃபிகேஷன் என்ற பேருக்கு போனதுனால 585 இன்ஜின்ஸை வந்து சும்மா உட்கார வச்சுருக்கோமா இந்தியா ஃபுல்லாக. கிட்டத்தட்ட நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடியது 15 வருஷம் தாண்டு. எல்லாமே எலக்ட்ரிஃபையாக மாற்றலை. 100% எலக்ட்ரிசிட்டி பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டில் நிறைய புதிய டீசல் லோக்கோமோட்டிவ்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலை. எல்லாமே ஐடியலாக இருக்குது. கிட்டத்தட்ட 2500க்கு மேலே நம்ம இன்றைக்கி இந்தியாவில் ரன்னிங்கில் இருக்குது. அதெல்லாமே ஒரே நேரத்தில் இனிமேல் ஸ்டாப் பண்ணப்படும். அப்படி பண்ணப்பட்டால் அதோட பர்பஸ் என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வந்து டீசலுக்குலேருந்து மாற்றுறீங்க, இட்ஸ் குட். எலக்ட்ரிஃபைங் மாற்றுறீங்க, ஓகே, இட்ஸ் குட். கரண்ட் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. அதான் க்ரீன் வாஷிங் அப்படின்றத சொல்கிறாங்க. 50% இந்தியாவில் ஓடக்கூடிய கரண்ட் நம்ம யூஸ் பண்ண ரயில்வே யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டு கோல் பேஸில் தான் வருது அப்படின்றாங்க. அப்போ என்ன அதில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. டீசல் இம்போர்ட்டை நம்ம குறைக்கிறதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 2014 24% இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் டீசல் இதுக்கு பயன்படுத்தினது. இது அதை 2ஆக மாற்றிருக்கோம். 1.4% தான் கம்மி பண்ணியிருக்கோம் 2022. ஸோ இதெல்லாமே சொன்னாலுமே க்ரீன் வாஷிங் இருக்குது அப்படின்ற இந்த ஆர்டிக்கிள். இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புதுசு வந்து அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணாமல். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பீரியடுக்கு பயன்படுத்துறதுக்கு கரண்ட்டை நம்ம நம்புறதில்லை. ஏன்னா போல்ஸ் எல்லாமே உளுந்துரும், எலக்ட்ரிசிட்டி டிஸ்ரப்ஷன் ஆகும். அப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு 1000 பக்கத்தில் அது தனியாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம எங்கே க்ரீனை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றத கொஸ்டின் பண்ணுறாங்க. எனிவே கொஸ்டின் பண்ணுறது ஈஸி, ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இந்தியா போன்ற கண்ட்ரி சரியா க்ரீன் ரிலேட்டடாக நம்ம கிரிட்டிசைஸிங் நிறைய பண்ணலாம். ஆனால் அந்த சேரில் உட்காந்து இதெல்லாம் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வி ஆர் நாட் ரெடி ஃபார் க்ரீன் அப்படின்றப்போ நம்ம பல கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். ஒரே நாளில் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்குமான்றது கொஸ்டின் மார்க் தான். சரியா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் என்னது ரயில்வே ரூஃப்டாப் ரயில்வே ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம். சோலார் ரூஃப்டாப் கொண்டு வந்தாச்சுன்னா மேக்ஸிமம் அதுலேயே நிறைய போயிடும். சரியா, ஆனால் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், டெக்னிக்கல் ரீசன்ஸ். ட்ரெயின் எரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. ஓகே, கரண்ட் அதிகமாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ
Fifth article, UK joins comprehensive program agreement for Pacific Partnership, Trans-Pacific Partnership. Trans-Pacific Partnership அப்படின்றது 2017 இதுக்கு பேர் மாற்றுறாங்க. Trans-Pacific Partnershipன்னு ஒரு குரூப்பிங் இருந்துச்சு. இது Trans-Pacific, பசிபிக் ரெண்டு சைடு, பசிபிக்கில் இந்த பக்கமும், இப்போ இதுவும் பசிபிக் தான். நம்ம வரைஞ்சது எல்லினோக்கு வரைஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அமெரிக்கா ஹியர் இட் இஸ் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஜப்பான் இதெல்லாமே வரும். ஸோ இந்த ரெண்டு இடப்பட்ட கண்ட்ரீஸுக்கும் போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் பேர் தான் டிரான்ஸ்-பசிபிக் அக்ரிமெண்ட். இது எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பை சைன் பண்ண? யூஎஸ் தான் இதை முன்மொழிஞ்சாங்க. ஆனால் ட்ரம்ப் இஸ் அ டிசாஸ்டர் ஃபார் திஸ். 2017 இட் கேம் அவுட் ஃப்ரம் திஸ் டிபிபி. ஏன்னா இது டியூட்டிஸ் எல்லாமே வந்து டேரிஃப்லெஸ், லைக் ஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஆனால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது, லைக் ஏ ஏன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது ஜீரோ டேரிஃப். இது வந்து டேரிஃப் இருக்கும், ஆனால் ரெடியூஸ்டு டேரிஃப். யூ கேன் கன்சிடர் இஃப் இட் இஸ் 1%, 5% உள்ள இருந்துன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எனிவே இட்ஸ் அ டியூட்டி ஃப்ரீ அக்ரிமெண்ட். 12 நாடுகள் இதில் இருக்காங்க. யூஎஸ் ஆல்ரெடி வெளியில் வந்துட்டாங்க, உருவாக்குனவங்களே அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. 2017 ட்ரம்ப் கேம் அவுட் ஃப்ரம் திஸ். அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணல. ஸோ நேம் வாஸ் சேஞ்ச், காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் ஃபார் டிரான்ஸ்-பசிபிக் பார்ட்னர்ஷிப். இதில் இப்போ 12 நாடுகள் இருக்காங்க. ஜப்பான், ஆஸ்திரேலியா, புரூனே, கனடா, யூகே நவ், அது மாதிரி சிலி, ஜப்பான், மலேசியா, மெக்சிகோ, நியூசிலாந்து, பெரு, சிங்கப்பூர், வியட்நாம். யூகே ஆக்சுவலாக அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. அவங்க ஏன் சேர்ந்தாங்க அப்படின்றது ஏதாவது அர்த்தத்தையே மாற்றிட்டாங்கல்ல, டிரான்ஸ்-பசிபிக்ன்றது பேர் மாற்றிட்டாங்க. சரியா? அவங்களுக்கு தீவுகள் இருக்கும், அதுவும் ஒரு பர்பஸாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இதில் நீங்கள் யூகே ஜாயின் பண்ணனால படிக்கணுமான்னு கேட்டாச்சுன்னா நோ, அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கிள் கிடையாது. பட் யூ நீட் டு ஸ்டடி சம் ஃப்ரீ டைம். RCEPன்னு ஒன்று இருக்குது, அது நம்ம சேர வேண்டியது, நம்ம சேரலை. அதில் அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. 50% GDP இந்த கண்ட்ரீஸில் இருக்குது. இதில் RCEPயில் இதில் நான் சொல்கிறேன். அப்புறம் 500 million பாப்புலேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இட்ஸ் அ பிக்கஸ்ட் குரூப்பிங் இந்த வேர்ல்டில் இருக்கிறதுல. சரியா? த நெக்ஸ்ட் 6th article related to the most favored nation status, MFN status. சுவிட்சர்லாந்து வந்து நமக்கு MFN ஸ்டேட்டஸை வந்து 2025 ஜனவரியில் 2026 கரெக்டுண்ணா 25, அப்போ கம்மிங் இயர். ஓ மை காட். ஸோ நான் 2025னா நெக்ஸ்ட் இயர்னு நினச்சிட்டேன். ஆமாம், நெக்ஸ்ட் இயர். ஓகே, Jan 1 இருந்து இந்தியாவுக்கு MFN ஸ்டேட்டஸ் அவங்க விளக்குறாங்க. MFN ஸ்டேட்டஸ்னால் WTAல இருக்கக்கூடிய வாட் இஸ் MFN ஸ்டேட்டஸ் அவங்க தேடுறாங்க. நீங்கள் கமான், what's the purpose of most favored nation class? No idea. Equality of national treatment, equality in providing favored class, most favored nation அப்படின்றது. அப்படின்னா இப்போ A country is giving most favored nation to B country. WTOல 164 கண்ட்ரிஸ் இருக்குது. அப்போ பிக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா அதே ட்ரீட்மெண்ட்டை மற்ற கண்ட்ரிஸுக்கு கொடுக்கணும். 163 கண்ட்ரிஸ் அப்படின்னா 162 கண்ட்ரிஸுக்கு கொடுக்கணும். ஒரு கண்ட்ரி கொடுக்கக்கூடிய அதே ஸ்டேட்டஸ், ஆனால் எல்லா கண்ட்ரியும் கொடுக்கணும்னு கிடையாது. when it is there is an enemy country, those are violating your norms, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ சைனாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, they are dumping. ஸோ பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை, நம்ம கொடுத்துருந்தோம், அதை வித்ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அவங்க கொடுக்கல நமக்கு, நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக யூனிலேட்ரலி நம்ம கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இப்போ சுவிட்சர்லாந்து நம்ம மேலே பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ், புரிஞ்சுதா? அப்போ விச் மீன்ஸ் நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் பாலிசி. அது மாதிரி மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனில் வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா டாக்ஸேஷனில் பெனிஃபிட்ஸ் வரும். ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா கண்ட்ரிக்கு நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு we are giving tax exemption, that is most favored. அப்போ அந்த கம்பெனிஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 163 நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு நம்ம கொடுக்கணும். கொடுக்கலைன்னா they can sue. அப்படி பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் லாமில். அதில் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டில் இந்த அக்ரிமெண்ட் இருக்குது. இவங்க கூட நம்ம சைன் பண்ண டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா என்னது?
நீ சொல்லுமா என்னம்மா? ஓகே, ரெசிடென்ட் அண்ட் சோர்ஸ் கண்ட்ரி. இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் 20 மினிட்ஸ் தான் நமக்கு. இன்னும் 1 மணி நேரமாக இருக்கு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நேரம் முடிஞ்சிடும். சோர்ஸ் கண்ட்ரி, ரெசிடென்ட் கண்ட்ரி அண்ட் சோர்ஸ் கண்ட்ரி. தலை ஆட்டினா சொல்லணும். தலை ஆட்டினா மாட்டேது. ஸ்ப்ரிங்கா? ஸோ டபுள் டாக்ஸேஷன். இப்போ ரெசிடென்ட் கண்ட்ரி யூஎஸ்ல இருந்து ஆப்பிள் கம்பெனி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் வந்து அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க. இந்த ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு யூ வில் பே, யூஎஸ் ஆப்பிள் கம்பெனி வில் பே 25% or 30% டேரிஃப் பே பண்ணுவாங்க. இந்த டேரிஃபில் டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ், கார்பரேட் இன்கம் டேக்ஸ், ப்ராஃபிட்டுக்கு பே பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு they will take this money to USA. If they are going to take this money to USA, then automatically USல போனதுக்கு அப்புறம் they need to pay a tax. அங்கே ஒரு ப்ராஃபிட் டேக்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். அப்படி பே பண்ணால் இட் இஸ் கால்ட் அஸ் டபுள் டாக்ஸேஷன். ஒரே இன்கமுக்கு ரெண்டு வாட்டி டேக்ஸ். ஸோ அதை தவிர்க்கிறது யூஎஸும் இந்தியாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அது மாதிரி சுவிட்சர்லாந்து கூட போட்டிருக்கோம். நிறைய கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். அதில் நம்ம டிசைட் பண்ணிப்போம் சோர்ஸ் கண்ட்ரி பே பண்ணுமா, ரெசிடென்ட் கண்ட்ரி பே பண்ணணுமா அப்படின்ட்டு. சரி, அது அக்கார்டிங் டு த டெவலப்டு ஸ்டேட்டஸ் முடிவு பண்ணுறது. இப்போ சுவிட்சர்லாந்து கூட நம்ம டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் கொடுக்கணும், சுவிட்சர்லாந்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி சுவிட்சர்லாந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியன் கம்பெனிஸ் அங்கே போனால் தே வில் கெட் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ். அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெஸ்லே இட்ஸ் அன் இந்தியன் கம்பெனி. கேஸு வேறு ஒன்றும் இல்லை, நெஸ்லே தான். நமக்கு அதானி மாதிரி அங்கே நெஸ்லே போல இருக்குது. நெஸ்லே கம்பெனிக்கு ஒரு வித் ஹோல்டிங் டேக்ஸ். வித் ஹோல்ட் டேக்ஸ்னா என்னது? இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிவிடெண்ட்ஸுக்கு அந்த கம்பெனி, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ சேலரிடு பீப்புள், தென் மந்த்லி டிடிஎஸ் பிடிப்பாங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். நீங்கள் இயர்லி ஒன்ஸ் கட்ட மாட்டீங்க. மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து உங்கள் சேலரியிலேருந்து யார் பிடிப்பா? கம்பெனி பிடிச்சி கவர்மெண்ட்டு கட்டிடுவாங்க. அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். வித் ஹோல்ட் டேக்ஸ்ன்றது டிவிடெண்ட்னா என்னன்னு தெரியாது, பங்குதாரர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதில் வந்து பிடிக்கிறது. அந்த காசை வந்து இவங்க கொடுக்கணும். அது வந்து இந்த கம்பெனிஸுக்கு நம்ம மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளேஸ் கொடுத்துருக்கனால 5% இருந்துச்சு. மற்ற கம்பெனிஸுக்கு 10%. இதை சுவிட்சர்லாந்து நெஸ்லேக்கு நம்ம 10% கொடுத்துருந்தோம். அவன் அதனால் கேஸ் போட்டான். அது எப்படி எனக்கு 10% அப்படின்றார். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், 10% அப்படி. அதனால தான் எம்எஃப்என் ஸ்டேட்டஸை அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ நியூஸ் அதுதான். சரியா? நெஸ்லே கம்பெனிக்கு ஃபேவரபுளாக இல்லை, அதானிக்கு யூஎஸ் ஃபேவரபுளாக இல்லை. அப்போ என்ன, யூஎஸ் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க நீங்கள்? ஓகே, வில் சி. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய பிரசிடென்ட், ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் அனுரா குமார திசநாயக்கா. சரியா? ஒரு வழியாக பேரை படிச்சாச்சு. திசநாயக்கா. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்தியாவோட ஸ்ரீலங்கன் டைஸ், ஹிஸ்டாரிக்கல் டைஸ், ஏன்ஷியன் டைம் பீரியட், நீங்கள் சோழாலேருந்தே ஆரம்பிப்பீங்க. கரெக்ட் தானா? கீ ட்ரேடிங் ரிலேட்டட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் எடுத்துக்கிட்டால் இந்தியா, ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியா 3rd largest எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன். ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வருது. அது மாதிரி 60% எக்ஸ்போர்ட் எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது கம்மியான டாக்ஸேஷனில். அது மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1.7 பில்லியன் இந்தியா வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸ் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா வி ஹேவிங் ஸ்லினெக்ஸ், கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இன்னொன்று இருக்குது, டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சொல்லுங்க பார்ப்போம். மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. பார்த்துட்டப்போ அவன் கண்ணாடி பவர் என்னன்னு கேட்டுவாங்க. பார்த்துட்டான். மித்ரா சக்தி. நம்ப மாட்டேன், இதில் இல்லை, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. ஓகே, பிம்ஸ்டெக் அண்ட் சார்க்கில் போத் ஆர் மெம்பர்ஸ். பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டில் வி ஹேவிங் 1 lakh ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இந்தியாவிலேருந்து 1 லட்சம் பேர் போயிருக்காங்க. விசா ஃப்ரீ மூலமாக, சாஃப்டா மூலமாக விசா ஃப்ரீ இஸ் தேர். அது மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் எடுனா ஜியோ பொலிட்டிக்கல். ஸ்ரீலங்கா எதனால இம்பார்ட்டன்ட்னா
ஜியோ பொலிட்டிக்கலி டிசைன் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, அங்கே வந்து எதிரி நாடு அங்கே பேஸ் அமைச்சா இட் வில் அஃபெக்ட் அஸ். அது மாதிரி உங்களுக்கு சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்னது இப்போ சொல்லுவார் தலைவர். சொல்லுங்கள் சார். அதானே பார்த்து இப்போடா மாட்டுவேன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இப்போ எழுதுனா வந்துடும் பாரு. சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன், ஷிப் லேன். எத்தனை வாட்டி சொல்லி தந்தாலும் பார்த்துட்டே இருங்க சார். இங்கே விட்டு இல்லை, இங்கே ராமர் பாலம் இருக்குது, அங்கே போக முடியாது சரியா, நம்ம சுற்றி தான் போக முடியும். ஸோ சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷனில் ஸ்ரீலங்காவோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி ரிலேட்டட் ஹம்பன்டோட்டா போர்ட்டில் சைனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்தியாவுக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. 2 இல்லை 3 வாட்டி சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக எந்த நாடையும் ஸ்ரீலங்காவோட மண்ணை நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம் இந்தியாவோட எதிரிகளுக்கு. அது காரணம் என்னென்னா சைனாவுக்கு நாங்கள் இன்டைரக்டாக மெசேஜ் கொடுக்குறாரு. இந்தியாவில் உட்காந்துட்டு இந்தியாவுக்குமாவது கொடுப்பாரு, சைனாவுக்கு போகும்போது கொடுப்பாரான்றது டவுட்டு தான் சரியா. அது நம்ம கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸுக்காக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, சொல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. கரெக்ட் தானே. ஸ்ரீலங்காவோட மண்ணை இந்தியாவுக்கு எதிரிகளுக்கு பயன்படுத்த நாங்கள் கொடுக்க மாட்டோன்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக அது பண்ண மாட்டாங்க. அப்போ சைனாவோட ப்ரெசன்ஸ் இங்கே அதிகமாச்சுன்னா நம்மளை ஈஸியாக வாட்ச் பண்ணலாம். நம்மளோட கப்பல் மூவ்மெண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத அவன் ஈஸியாக, அவனோட ரேடார் கப்பல்லாம் வந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் ரிசர்ச் வெசல் வந்ததெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். கரெக்ட் தானே. சூப்பர். இப்படி தான் இருக்கணும். 2023 22 and 23 ஒரு வாட்டி கப்பல் வந்தப்போ நம்ம எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்தோம் சரி. அப்புறம் நாங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணலை அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் மறந்துட்டீங்க. ஓகே குட். பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரில, புதியவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டண்ட் ஏரியா, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டண்ட் ஏரியா. அதனால் நம்ம அதில் நமக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். அதனால தான் உங்களுக்கு குஜரால் டாக்டர் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் பாப்பா. குஜரால் டாக்டர் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், அது பஞ்சஷீல் பிரின்சிபிள் ப்ளஸ் டாக்ஸேஷன். குஜரால் டாக்டரின் பஞ்சஷீல் பிரின்சிபிள் ப்ளஸ் நான் ரெசிப்ரோசிட்டி, திரும்பி எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு தான் அவர் நெய்பரிங் கண்ட்ரிஸுக்கு நிறைய கொடுங்க அப்படின்றார். எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான். அதனால தான் இந்தியாவுக்கு வந்தோடனே அவர் குஷி ஆகிட்டார். ஆனால் நிறைய நம்ம பெனிஃபிட்டை சொல்லியிருப்போம். அதனால தான் இந்தியாவுக்கு வந்தோடனே ஹி அனௌன்ஸ்ட். இது வரைக்கும் அங்கே உட்காந்து அவர் சொல்லலை. ஏன்னா அவரோட பாலிசிஸ் கம்யூனிஸ்ட், அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவர். அப்போ சைனாவுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவார். கரெக்ட் தானே. ஆனால் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட ஸ்லாங் மாறி இருக்கு அப்படின்னா இந்தியா கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அது நீ ஓப்பனில் வரும், அது வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி சேலஞ்சஸ் ரிலேட்டட் ஃபிஷர்மேன் இஷ்யூ, கச்சத்தீவு இஷ்யூ, அது ஒரு நாள் முடியாது உங்களுக்கு. பாலிடிக்ஸ் அது. பார்டர் செக்யூரிட்டி, ஸ்மக்லிங் அதிகமாக கடத்துறது, அப்புறம் சைனா, நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. தமிழ் இஷ்யூ, இதெல்லாமே சேலஞ்சஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சேலஞ்சஸ். கீ இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணது செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரீ நேவிகேஷன் இன் தி இந்தியன் ஓஷன் ஏரியா. இந்தியன் ஓஷனில் வி ஆர் த பிக் கண்ட்ரி. ஸோ வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். சேஃப்டின்னு வந்துச்சு. ஓகே, நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் நேவிகேஷன், டிஃபென்ஸில் சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா சைனாவு பண்ண மாதிரி நம்ம இந்தியன் ஓஷனில் மூவ் பண்ணக்கூடிய கப்பலில் கண்காணிக்கணும்னா மால்தீவ்ஸ், மொரிஷியஸில் வி ஹேவிங் ரேடார்ஸ். அது மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு நம்ம பண்ணணும். ஸ்ரீலங்காவிலே நம்ம வைக்கலாம் அவங்க பெர்மிஷன் கொடுத்தா. கொலம்போ செக்யூரிட்டி டயலாக்ல அவங்க இருக்காங்க. கொலம்போ செக்யூரிட்டி மேரிடைம் டயலாக், சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டு, டெரரிசம் ரிலேட்டட். அது மாதிரி தமிழ் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்க. அந்த 13 அமெண்ட்மெண்ட்டை பற்றி அவர் பேசலை, உங்களுக்கும் தெரியாது. ஃபிஷர்மேன் இஷ்யூவையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. இது என்னென்ன மாதிரி நடவடிக்கையில் வரும், இம்ப்ளிமெண்டேஷனில் வரும்னு we need to wait and see. So that's about the article. Now we will move on to the MCQs. Question number 1. Consider the following statements. Statement number 1. Carbon credits are certificates issued by the government that allow a company to emit a specific amount of carbon dioxide. Statement number 2. The price of carbon credits is set by a national government where the company operates. Statement number 3. Carbon offset is a tax levied on industries emitting carbon dioxide. Question number 2. Consider the following statement.
Hemophilia is caused by defective gene on the Y chromosome. Statement number 2, the primary treatment of hemophilia is a replacement therapy. Which of the statements given above is are correct? Question number 3, consider the following statements. Statement number 1, the Vice President of India discharges the duties of both Vice President and Chairperson of Rajya Sabha. Statement number 2, the resolution to remove Vice President of India lapses when the session is prorogued. Statement number 3, the Constitution of India bars the chairman from proceeding over proceedings while a resolution for their removal is under consideration. Which are the statements given above is are correct? Options are A 1 only, B 1 and 2 only, C 1 and 3 only, D 2 and 3 only. Question number 4, which one of the following is not a permanent member for the UNSC? Options are A China, B France, C Germany, D United Kingdom. Question number 5, consider the following statements. Statement number 1, the 74th Constitutional Amendment Act 1992 aimed at strengthening urban local government in India. Statement number 2, the Election Commission of India is a constitutional body meant to supervise the urban local body election. Statement number 3, the 11th schedule of the Indian Constitution addresses the matters related to the urban local government or local bodies. Which are the statements given above is are correct? That's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is B. Question number 3 answer is D. Question number 4 answer is B. Question number 5 answer is okay. இது வந்து இட்ஸ் அ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கான தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம். ஸோ அது குவாண்டம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஆப்ஷன் போட்டிருக்கு, தப்பு. சரியா? Okay, so that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.